கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்மை மனிதர்களாய் படைத்து நாம் வாழ்வதற்கென்று ஒரு உலகத்தை படைத்து நமக்காக பல வாழ்வாதாரங்களை தந்து உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்கிற உயர்தரமான ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தந்தான். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. இந்த உலகம் நிச்சயம் ஒரு நாள் உங்களை ஏமாற்றிவிடும், உங்களை கைவிட்டுவிடும். மறுமையினால் தான் உங்களுக்கான நிரந்தர இருப்பிடம், உண்மையான இருப்பிடம், உண்மையான வாழ்க்கை என்பதை குர்ஆனின் வாயிலாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். எனவே இந்த உலகத்தை நம்பி வாழக்கூடியவர்கள் அல்ல நாம். இதற்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத நிச்சயம் வரவிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். இந்த வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாம். இங்கு தோற்றாலும் பரவாயில்லை, அந்த உலகத்தில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்கிற முனைப்போடு அல்லாஹும் அவனுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு அவனுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையை நம்பி வாழுகிற எந்த ஒரு முஸ்லிமுடைய கடைசி முடிவும் என்னவாக இருக்கும்? ஒரு முஸ்லிம் தனக்கான சக்கராத்து எப்படி ஏற்பட வேண்டும் என்று விரும்புவான். மரணத்தினுடைய நேரம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் தன்னுடைய கடைசி மூச்சை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வதை போல் ஆரம்பத்தில் கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் சில ரிவாயத்துகளில் ஹதீஸுகளில் வானம் வரைக்கும் அவனை வாழ்த்துவதற்காக வேண்டி அணியணியாய் மலக்குமார்கள் வந்து முதலில் அமருவார்கள். ஒரு நல்ல முஃமினுக்கான மரணத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்திற்கு விளக்கி தந்த காட்சி அது. கண்ணுக்கட்டிய தூரம் வானவர்களுடைய படை மிக அழகிய முறையில் சலாமத்தான முறையில் அந்த முஃமினை சுற்றி வந்து அமருவார்கள். அவர்களுடைய கையிலே தங்கத்தினாலான தட்டுகள் இருக்கும், பட்டாடைகள் இருக்கும். உலகம் அதுவரை கண்டிராத சிறந்த அத்தர்கள் இருக்கும். எல்லா மலக்குமார்களும் அவரிடத்தில் வந்து பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம் என்று அவருக்கு வாழ்த்து செய்தி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார்கள். கடைசியாக மலக்குல் மௌத்தி என்று சொல்லக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருவார்கள். அவர்களும் வந்து அவருடைய தலைமாட்டுக்கு அருகாமையிலே அமர்ந்து, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்ற ஆன்மாவே, ரப்பினுடைய மேலான பொருத்தத்தை பெற்ற ஆன்மாவே, நீ ரப்பின் பக்கம் நீ மீண்டு வந்துவிடு, உன் உடலை விட்டு நீ வெளியேறி வந்துவிடு என்று அவர் சொன்னதுதான் தாமதம். ரப்பை சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இத்தனை நாட்கள் எவனுக்காக நாம் சஜிதா செய்தோமோ, எவனுக்காக நாம் நோன்பிருந்தோமோ, யாருக்காக நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தோமோ, யாருக்காக நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தோமோ, யாருக்காக வேண்டி தனிமையிலும் கூட அவனை பயந்து வாழ்ந்தோமோ, அந்த ரப்பை பார்க்க போகிறோம், சந்திக்க போகிறோம், அவனுடைய சலாம் என்கிற வார்த்தையை கேட்கப் போகிறோம் என்கிற ஆர்வத்தில் அவர் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த உடலை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். தோல் பையை கவிழ்த்துகிற போது அதிலிருந்து வேகமாய் விழுந்து விடுகிற தண்ணீரை போல் அந்த உடலை விட்டும் சர்வசாதாரணமாக எந்த சிரமமும் இல்லாமல் அது அப்படியே அந்த ரூஹ் ஹஸரத் மலக்குல் மௌத் அவர்களுடைய கைகளுக்கு வந்துவிடும் என்பார்கள். வந்த ரூஹை அந்த பட்டாடையை கொண்டவர்கள் மலக்குமார்கள் எல்லாம் சுற்றுவார்கள்.
ஏராளமான நல்ல நல்ல அத்தர்கள் அதன் மீது பூசப்படும். முதல் வானத்திற்கு கொண்டு செல்லப்படுவார். முதல் வானத்தினுடைய காவலாளி அந்த வானவர் கேட்பார், இவ்வளவு வாசனையாக இருக்கிறதே, இவ்வளவு வாசனையாக இருக்கிறதே, மனமிக்க இந்த ஆன்மா யாருடையது என்று கேட்பார். இன்னாருடைய ஆன்மா. அவருக்காக வேண்டி முதல் வானம் திறக்கப்படும். இப்படியே 7 வானத்தை கடந்து ரப்பிடத்திலே அந்த ரூஹு கொண்டு செல்லப்படும். அல்லாஹ் ஜல்லஷஅனஹு தஆலா அந்த ஆன்மாவை வரவேற்பான். அந்த ஆன்மாவிற்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து செய்வான். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய இந்த அடியாரின் ரூஹை அவரை இல்லியின் என்று சொல்லப்படக்கூடிய நல்லோர்களுடைய பட்டியலில் அவருடைய பெயரை சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். பெயர்கள் இல்லியினுடைய பட்டியலில் சேர்க்கப்படும். பிறகு அங்கிருந்து அவருடைய ரூஹை மீண்டும் அவருடைய கபருக்கு அனுப்பி வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். மீண்டும் கபருக்கு அனுப்பப்படும். அந்த மனிதருக்கு சொர்க்கம் தொடர்ந்து காலையிலேயும் மாலையிலேயும் சில ஹதீஸுகளில் எல்லா தருணங்களிலேயும் அவன் அனுபவிக்க போகக்கூடிய சொர்க்கத்தை பார்த்து கொண்டே மீதமுண்டான இந்த நாட்களை அந்த ரூஹ் கழித்து கொண்டிருக்கும் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்த சொல்லக்கூடிய காட்சி தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஃமினும் எதிர்பார்க்கக்கூடிய மரணம் இல்லையா? யாராக இருக்கட்டும், அல்லாஹ்வை நம்பி அவருடைய ரசூலுடைய வார்த்தைகளை நம்பி இந்த உலகத்தை ஒரு பெரிய விஷயமாக கருதாமல் ஆகிரத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு வாழுகிற எந்த ஒரு முஸ்லிமுடைய மரண நேரமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன இந்த காட்சி அமைப்பில் நடைபெற வேண்டும் என்றுதான் விரும்புவோம். ஒரு முஃமினுக்கு இது போன்ற ஒரு மரணம் நிகழ வேண்டும் என்று சொன்னால், இதுபோல ஒரு சாலிஹீன்களுடைய மரணம் நிகழ வேண்டும் என்று சொன்னால், இது மட்டுமல்ல, பெருமானார் நீண்ட ஹதீஸை சொன்னார்கள். கபரிலே அவர் வைக்கப்படுகிற போது ஒரு நல்ல முஸ்லிமாக முஃமினாக இருந்தால் அங்கே வரக்கூடிய முன்கர் நக்கீரும் அவ்வளவு அழகான தோற்றத்தில் அவர்கள் வருவார்கள். அவரிடத்தில் கேள்வி கேட்பார்கள், மன் ரப்புக வமா தீனுக மாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல். பெருமானாரை காட்டி கேட்கப்படும், இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்று பேரன்போடு அந்த ஆன்மா சொல்லக்கூடிய சமயத்தில் வானவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு தெரியும், நீ மிகச்சரியான பதிலை என்று நீ சொல்வாய் என்று எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதோ சொர்க்கத்தில் உனக்கான இருப்பிடத்தை பார் என்பார்கள். என் அடியாருக்காக சோனத்தின் வாசல்களை கபரிலே திறந்து வையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். சொர்க்கத்தினுடைய விரிப்பு கபரிலே விரிக்கப்படும். கண்ணு கட்டிய தூரம் அந்த கபர் விசாலமாகிவிடும். நாளை ஆகிரத்திலே அவர் எழுந்திருக்கிற போதும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு தன் தலையிலே இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் தட்டி கொண்டு ரப்பை நோக்கி அவர் விரைந்து விடுவார் என்கிற இந்த ஒரு வாழ்க்கை தான் ஒரு முஃமின் தன்னுடைய கடைசி முடிவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவான். இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசி நல்ல முடிவு எனக்கும் ஏற்பட வேண்டும் என்று நாம் நினைத்தால், அதற்கு நாம் இந்த உலகத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு வழி அத்தக்வா, இறையச்சம் என்கிற அந்த பண்பு. வேறு எதை கொண்டும் நாம் எந்த காலத்திலேயும் இந்த ஒரு நிலையை நாம் அடைந்து விட முடியாது. வல்ஆகிபத்துல் முத்தகீன், குர்ஆன் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, நல்ல முடிவு பயபக்தியாளர்களுக்குத்தான், சிறந்த முடிவு நல்ல பயபக்தியாளர்களுக்குத்தான், கண்ணியமான வாழ்க்கையினுடைய இந்த முடிவு பயபக்தியாளர்களுக்குத்தான் என்று குர்ஆன் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான காரணம், இறையச்சத்தை தாண்டி ரப்பின் மேலுண்டான அதீத பயத்தை தாண்டி வேறு எதுவும் ஒரு மனிதனுக்கு இந்த காட்சி அமைப்பை தந்துவிடாது. பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால், பயமில்லாமல் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால், காலமெல்லாம் ரப்பை பயந்து வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் தான் குர்ஆன் சொல்லுகிறது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய இறைநேசர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். துன்யாவிலேயும் கவலை இருக்காது, ஆகிரத்திலேயும் அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது. அது யார் தெரியுமா? அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுறான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அந்த இறைநேசர்கள், பயமில்லாத கவலையில்லாத அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன்.
இந்த உலகத்தில் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு அவனை பயந்து வாழ்ந்தவர்கள் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது. பல்வேறு இடங்களில் குர்ஆனிலே திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுகிற விஷயம், இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். ரப்பிடத்திலே உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு வேண்டுமா? ரப்பிடத்திலே ஒரு தனிப்பட்ட மஹப்பத்து உங்களுக்கு வேண்டுமா? இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அதில் உங்களில் யார் இறையச்சத்தோடு வாழுகிறாரோ, பயபக்தியோடு வாழ்கிறாரோ அவருக்குத்தான் அந்த மதிப்பு என்று குர்ஆன் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும். அல்லாஹ் இந்த காலத்திலேயே உங்களுடைய பொருளாதாரத்தையோ வெளித்தோற்றத்தையோ அவன் பார்ப்பதில்லை. வலாக்கின் அல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய கல்புகளை பார்க்கிறான். அந்த கல்பின் விளைவாய் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நோட்டமிடுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்வான்னா என்ன? தக்வா என்றால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்தக்வா ஹாஹுனா. 3 தடவை சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. 3 முறை பெருமானார் சொன்னார்கள், தக்வா என்பது வெளித்தோற்றத்தில் அல்ல, ஆடையிலே அல்ல, நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் அல்ல. தக்வா என்பது இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது என்று பெருமானார் தங்களுடைய கல்வி உள்ளத்தை சுட்டி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய இபாதத் செய்வது தக்வாவினுடைய அடையாளம் அல்ல. நிறைய நன்மைகள் செய்வது தக்வாவினுடைய அடையாளம் அல்ல. பெருமானார் அதைத்தான் தெளிவாக சொன்னார்கள், தக்வா இங்கே இருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து வாழ்வது என்பது நிறைய இபாதத் செய்யறதுன்னு அர்த்தம் அல்ல. அத்தக்வா என்று சொன்னாலேயே முஹர்ரமாத்துகளை விட்டும் அல்லாஹ் தடுத்த ஹராம்களை விட்டும் தன்னை தற்காத்து வாழ்வதற்கு பெயர் தான் அத்தக்வா. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், நிறைய இபாதத் செஞ்சுட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு தக்வாதாரி மாதிரி போட்டுட்டோம்னு சொன்னால் பெரிய ஆளுன்னு நாம் நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வெளிப்புற தோற்றத்தையும் ஒரு மனிதனுடைய இறையச்சத்திற்கான அளவுகோலாக பெருமானார் நிர்ணயிக்கவில்லை. இறையச்சத்திற்கான அளவுகோல் என்பது அவனுடைய கல்பு தான், அவனுடைய உள்ளம்தான். அல்லாஹ்வை பற்றி அவன் என்ன நினைக்கிறான், அல்லாஹ்வை பற்றி அவனுண்டான அபிப்பிராயம் என்ன, அதைத்தான் அல்லாஹ் கல்புகளிலே பார்க்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். உபய் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, உபையே, தக்வான்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? தக்வா என்றால் என்ன, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்றைக்காவது முள்மரங்களுக்கு நடுவே நீங்கள் நடந்து சென்றதுண்டா ஒத்தையடி பாதையிலே? ஆம், சென்றதுண்டு. எப்படி நடப்பீங்க? என்னுடைய ஆடைகள் எந்த முள்மரத்திலையும் சிக்கிவிடாமல் பக்குவமாக நடப்பேன். அதுதான் தக்வா, அதுதான் இறையச்சம் என்றார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் எந்த தருணமும் அல்லாஹ் தடை செய்த பாவங்களில் போய் சேர்ந்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இறையச்சம் என்பது அதுதான். எல்லா சூழல்களிலேயும் மக்களுக்கு மத்தியில் இருக்கும்போது நல்ல மாதிரி நடிக்கிறதும், தனிமை கிடைக்கிற போது அல்லாஹ் தடுத்த எல்லா காரியங்களை செய்வதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மிக கடுமையாக இவர்களை பற்றி சாடி இருக்கிறார். சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, என் உம்மத்தில் சில பேர் இப்படி வருவாங்க, எனக்கு தெரியும். பெருமானார் சொன்னார்கள், அவர்களை பற்றி நான் நன்கு அறிவேன், எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள், மக்களுக்கு நல்லதை சொல்லுவார்கள். யாராவது எங்கேயாவது தப்பு செஞ்சால் இதை பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. மக்களுடைய வெளிப்புற தோற்றத்திலே தன்னை பெரிய ஒரு தக்வாதாரியாக, ரப்பை சார்ந்தவராக, மார்க்கத்தோடு பேணி வாழக்கூடியவராக தன்னை காட்டிக்கொள்ளுவார். அவரும் உங்களை மாதிரி ஆளுதான், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னாங்க, உங்களை போன்று அவர் இரவிலே தஹஜ்ஜுதும் தொழுவார். உங்களை மாதிரி தஹஜ்ஜுதும் தொழுவார். எல்லா இபாதத்தும் அவரிடத்தில் இருக்கும். ஆனால் என்றைக்காவது ஒரு தனிமை அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு அமைந்தது என்று சொன்னால், எந்த யோசனையும் இல்லாமல், எந்த குழப்பமும் இல்லாமல் அதை மிக தெளிவாக செய்து விடுவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நம்மளுடைய தக்வா எப்படி இருக்குன்னு நாம் யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அதை நசீபாக்குவானா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
மக்களுக்கு மத்தியில் நடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம், எல்லோராலும் நடித்து விட முடியும். ஆனால் தனிமையில் இருக்கிற போது ஒரு தொழுகையினுடைய நேரம் வருது, மக்களோட இருந்தால் நாம் தொழுதாகணும், தொழுகையை பற்றி பேசியாகணும், எங்கேயாவது பள்ளிக்கு போவோன்னு சொல்லி ஆகணும், இல்லைன்னா இவர் தொழுகையில் சரியில்லைன்னு மக்கள் புரிஞ்சிருவாங்கன்ட்டு நாம் அப்படி நடிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, பேசுறது பெரிய விஷயம் அல்ல. தனிமையாக இருக்கிறார், தனிமையிலே பயணம் செய்கிறார், தனிமை அவருக்கு அமைகிறது, தொழுகையினுடைய நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் தான் நீ எவ்வளோ பெரிய தக்வாதாரி என்பதை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ரப்பின் மீது உண்மையான அச்சமும் பயமும் இருந்தது என்று சொன்னால் அவர் தொழுகைக்கு போய் தொழுதுறார், அந்த ஃபர்லை நிறைவேற்றி விடுகிறார். அல்லது தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு பாவம் செய்வதற்கான சூழல் கண்களாலோ நாவுகளாலோ காதுகளாலோ கைகளாலோ கல்புகளாலோ ஏதாவது பாவம் செய்வதற்கான வாய்ப்பு அமைந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நேரத்தில் தக்வாவை பரிசோதிக்கிறான். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எந்த பாவத்தை மறைத்து மறைத்து நாம் செய்கிறோமோ அந்த பாவத்தை நாளை ஆகிரத்திலே கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் வெளிச்சம் போட்டு கேவலப்படுத்தி விடுவான். இறைச்சத்தோடு நாம் வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய பயம் நம்முடைய கல்புகளில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இபாதத் செய்கிறதல்ல, பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, இறையச்சமுள்ள வாழ்க்கைக்குத்தான் நல்ல முடிவு. இறையச்சத்தோடு வருகிற 2 சொட்டு கண்ணீர் நரகத்தின் நெருப்பை தணித்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறையச்சத்தோடு வரக்கூடிய 2 சொட்டு கண்ணீர் நரகத்தையே அதை அணைத்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பவர், அவ்வளவு சக்தி அந்த கண்ணீர் துளிகளுக்கு உண்டு. வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட சோபனங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். வாழ்க்கையில் கடுமையான நெருக்கடி, கஷ்டம், சிரமங்கள் வருகிறதா? குர்ஆன் சொல்லுகிறது, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறாரோ, பயப்படுறதுன்னா பொது வெளியில இல்லை, தனிமையிலேயும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஒரு தனி அச்சம் கல்பை ஆட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி ஒரு சங்கடத்திலேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில். அப்படி இருந்தது என்று சொன்னால் யஜ்அல் லஹு மக்ரஜா, அவன் எதிர்பார்க்காத வழிகளை அவர்களுக்கு நாம் திறந்து வைப்போம். எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல் வந்தாலும் ரப்பு கைவிடுவான், அல்லாஹ் கைவிட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் சொன்னார்கள், அடியான் எனக்கு சொந்தமானவனாக மாறிவிட்டான் என்று சொன்னால் நான் அவனுக்கு சொந்தமாக மாறிவிடுகிறேன். எதை செஞ்சாலும் எனக்காக செய்யணும், எதை கைவிட்டாலும் எனக்காக அவன் கைவிட வேண்டும். ஒரு நன்மை செய்கிறானா அவனுடைய முதல் எண்ணத்தில் நான் இருக்க வேண்டும். ரப்புக்காக நான் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், வேற எதுக்காக வேண்டியும் இல்லைன்னு சொல்லி அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும். பனு இஸ்ரவேலர்களில் 3 பேர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. 3 பனு இஸ்ரவேலர்களில் நல்ல மனிதர்கள் ஒரு மலைக்கு ஒரு குகையிலே சென்றிருக்கக்கூடிய சமயத்திலே கடுமையான காற்றினால் ஒரு பாறை வந்து மூடி விடுகிறது. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பாறை உருண்டு வந்து மூடி விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களால் அதை தள்ளி பார்த்தார்கள், எதுவும் முடியவில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் 3 பேரும் துஆ செய்தார்கள். அவங்க 3 பேரும் முதல்ல இப்படி பேசுனாங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரப்புக்காக செஞ்ச ஏதாவது காரியத்தை வைத்து வசீலாவாக வைத்து நாம் துஆ செய்வோம், அல்லாஹ் நமக்கு இந்த வழியை லேசாக்கி தருவான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் செய்த இபாதத்துகளை ரப்புக்காக செஞ்ச இபாதத். முதல்ல ஒரு மனிதர் சொன்னார், ரப்பே, ஒரு பெண் அழகானவள், நல்ல குடும்பத்தை சார்ந்தவள், அவளை பல பேர் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு பெண், அப்பேற்பட்ட ஒரு பெண் தவறான காரியத்திற்காக வேண்டி என்னை அழைத்தாள். அவளோடு தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது என்பதை நீ அறிவாய், உனக்கு தெரியும், எல்லா வழிகளும் இருந்துச்சு. ஆனாலும் என் ரப்புக்கு இது பிடிக்காது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், உனக்கு பிடிக்காது என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டிய ரப்பே அந்த காரியத்தை செய்யலை, அதை நான் ஒதுங்கிட்டேன், அதை விட்டு நான் ஒதுங்கிட்டேன். உனக்கு தெரியும், உண்மையில் நான் அதை உனக்காக செய்திருந்தால் இதை எங்களுக்கு வழியை திறந்து தான் என்றவர் துஆ செய்தார். பெருமானார் சொன்னார்கள், அந்த பாறை லேசாக விலகி கொண்டது, ஆனால் வெளியே வர முடியவில்லை. 2வது ஒரு மனிதர் துஆ செய்தார், ரப்பே,
என்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள். என்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய மனைவி மக்களை விட என் பெற்றோர்களை நான் எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அதுவும் உனக்காக, நீ சொன்னாய் என்பதற்காக வேண்டி கண்ணியப்படுத்தி இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். ஒரு முறை என்னுடைய பெற்றோர்கள், நான் எப்போ சாப்பிட்டாலும் என்னுடைய பெற்றோர்களுக்கு உணவு கொடுத்து விட்டுத்தான் நான் சாப்பிடுவேன், என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பேன். ஒரு முறை அப்படித்தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு உணவளிப்பதற்காக வேண்டி நான் வந்தேன். என் பெற்றோர்கள் அயர்ந்து உறங்கிவிட்டார்கள். மறுபுறத்தில் என்னுடைய மனைவிகளும் குழந்தைகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள், பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் என் அத்தா அம்மாவுக்கு தராமல் நான் அவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் உறுதியாக நின்று கொண்டது உனக்காக வேண்டித்தான். பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நீ சொன்னாயே, அந்த வார்த்தையை மதித்துத்தான் இந்த காரியத்தை நான் செய்தேன். அதை உனக்காக நான் செய்திருந்தால் எங்களுக்கு வழியை ஏற்படுத்தித்தா என்று அதை முன்வைத்து துஆ செய்தார். பாறை இன்னும் கொஞ்சம் விலகி கொண்டது. மூன்றாவது ஒருவர் துஆ செய்தார், ரப்பே, என்னிடத்தில் ஒரு மனிதர் வேலை பார்த்தார். சில காலங்கள் வேலை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் வேலையை விட்டு போய்விட்டார். தன்னுடைய கூலியை வாங்காமலேயே போய்விட்டார். அவருக்கான கூலியை நான் தனியாக எடுத்து வைத்து அதை நான் வியாபாரத்திலே போட்டு மறுசுழற்சி செய்தேன். அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தேன். அந்த கூலியினால் அந்த சொத்து பெரும் கொண்ட சொத்தாக மாறியது. பிறொரு நாள் பல வருடங்கள் கழித்து மீண்டும் அந்த மனிதர் வந்த சமயத்தில் அவரிடத்தில், நீங்கள் என்னிடத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் வேலை பார்த்துவிட்டு விட்டு சென்ற சொத்துக்கள் இவைகள் என்று அவரிடத்திலே கொடுத்து, அவர் சொன்னார், என்னுடைய கூலி இவ்வளவுதான், இவ்வளவு பொருளாதாரத்தை நான் சம்பாதிக்கவே இல்லை. நான் சொன்னேன், உங்களுக்கு தர வேண்டிய அந்த கூலியை வைத்துத்தான் இந்த பொருளாதாரம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது, இவை அனைத்தும் உங்களுக்குத்தான் சொந்தம் என்று அவரிடத்திலே ஒப்படைத்தேன். ரப்பே, நான் நினச்சிருந்தா அதை எடுத்திருக்கலாம், ஆனால் உனக்காக வேண்டி நான் அதை செய்தேன். இது ஹக்காக இருந்தால், உண்மையாக இருந்தால் எனக்கு அதை விலக்கி கொடுத்துருன்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாறை முழுவதுமாக விலகி கொண்டது. அந்த 3 நபர்களும் வெளியே வந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, தக்வா என்பது, இறையச்சம் என்பது, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை ரப்புக்காக வேண்டிங்கிற எண்ணத்தோடு செய்யணும், அல்லாஹ்வுக்காக வேண்டிங்கிற எண்ணத்தோடு செய்யணும். வேறு எந்த எண்ணம் அங்கே வந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இபாதத்தை அல்லாஹ் பழைய துணி மாதிரி தூக்கி மூஞ்சில வீசிடுவான். கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேள்வி கேட்கப்படக்கூடிய நபர்களில் முதல் 3 பேர், ஒருத்தர் ஒரு ஆலிம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார். உனக்கு நான் இன்னென்ன நிஅமத்துகளை செஞ்சேன், ஆமாம். உனக்கு நான் இல்மை கொடுத்தேன், ஆமாம். எனக்காக நீ என்ன செஞ்ச? ரப்பி, அந்த இல்மை நான் கற்றுக்கொண்டு மக்களுக்கு சொன்னேன், மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன், மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தேன், எல்லாம் நான் உனக்காக செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, உன்னை பெரிய ஆலிம்னு மக்கள் பேசணும், பெரிய மார்க்க அறிஞர்னு மக்கள் பேசணும், அதனால நீ இந்த காரியத்தை செஞ்ச, இல்மை கற்றுக்கிட்ட, அதை மக்களுக்கு போய் சொன்னதெல்லாம் எனக்காக அல்ல, உன்னுடைய புகழ்ச்சிக்காக, உன்னுடைய பாராட்டுதலுக்காக வேண்டி செய்து கொண்டாய். அது துன்யாவிலே உனக்கு குறைச்சிருச்சு, நீ இவனை கூட்டிகிட்டு போய் நரகத்தில் போடுங்க, இழுத்துக்கிட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல் 3 பேரில் இவன் ஒரு ஆள். இரண்டாவது, அல்லாஹ் காசு பணங்களை கொடுத்திருந்தான். என்னப்பா செஞ்ச எனக்காக? அல்லாஹ் நிறைய சதக்கா செஞ்ச, தான தர்மம், உன்னை பெரிய கொடை வள்ளல்ட்டு மக்கள் பேசணும்னு நினச்சி நீ செஞ்ச, அதை உனக்கு துன்யாவிலே கொடுத்துட்டேன், இங்கே உனக்கு ஒரு பங்கும் இல்லைன்னு நல்லா தூக்கி எறிஞ்சிருவான். மூன்றாவது, ஒரு ஷஹீது, போரிலே கொல்லப்பட்டவர் மார்க்கத்திற்காக வேண்டி. அல்லாஹ் கேப்பா, என்ன செஞ்ச? என் உயிரே உனக்காக கொடுத்தேன், மக்கள்லாம் உன்னை பெரிய வீரன் சொல்லணும், பெரிய ஷஹீதுன்னு பேசிக்கணுங்கிறதுக்காக உன் உயிரை கொடுத்தாய், துன்யாவிலே உனக்கு அந்த பேரை நான் கொடுத்துட்டேன், வெளியே போன்றுவான். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்விற்காக வேண்டி இல்லாமல் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் நாளை ஆகிரத்தில் அது நமக்கு எதிராகத்தான் வந்து நிற்கும். அந்த இடத்தில் அல்லாஹ் தக்வாவை தான் பார்க்கிறான், யாருக்காக செய்கிறான், எந்த அச்சத்தில், எந்த பயத்தில் செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, அதனால எந்த இபாதத்தை செய்தாலும் அது ரப்புக்காக வேண்டி இருக்கிறோம். அதே போல எந்த இபாதத்தை, ஒரு பாவத்தை கைவிட்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி விடணும், அல்லாஹ்வுக்காக விடணும். மக்கள் பார்க்குறாங்க, அதனால் இந்த காரியத்தை நாம் செஞ்சால் நமக்கு அசிங்கம்னு விடக்கூடாது, அதுக்காக விடக்கூடாது. அல்லாஹ் தடுத்திருக்கிறான், செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், அதனால் நான் அல்லாஹ்வுக்கு பயந்து விடுறேன்னு சொல்லி விடக்கூடிய காரியங்கள் தான் ஆகிரத்திலே நமக்கு வெற்றியை தரும். அதற்கு பெயர் தான் தக்வா, இறையச்சம். அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். எத்தனையோ இறைநேச பெருமக்கள் பாவம் செய்யக்கூடிய, விபச்சாரம் செய்கிற சூழல் ஏற்படும் பொழுதெல்லாம்
அல்லாஹ்வை பயப்படுகிற நேரம் இன்னமுமா உங்களுக்கு வரவில்லை என்கிற அந்த ஆயத்தை அவர்கள் நினைத்து பார்த்தபோது சில பேர் மயக்கமுற்று வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய கல்புகளிலே இறையச்சம் குடிகொண்டிருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகும்போது ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், துன்யாவிலே மழை பொழிவிக்க வேண்டிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட வானவர், கையை கன்னத்தில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார் கவலையோடு. பெருமானார் அவர்களை சலாம் சொல்லிவிட்டு கடந்து போய் விடுகிறார்கள். ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, ஜிப்ரீலே, இவர் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறார்? முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியலையே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நரகத்தை படைத்தானோ அன்றிலிருந்து ரப்பின் மேலுண்டான பயத்தினால் அச்சத்தினால் இவர் சிரிப்பதையை நிறுத்திவிட்டார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னதாக கேள்விப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மிஅராஜினுடைய இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நான் பார்த்தேன். நாம் நினைக்கிறோம் அல்லாஹ்ட்ட மூச்சுக்கு 300 தடவை போயிட்டு வர்றதுனால அவர் ஒரு பெரிய விஐபி மாதிரி இருப்பார். பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மீது உண்டான அச்சத்தினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் ஒருவர் ஒடிந்து போன குருவியை போல கூனி குறுகிய ரப்புக்கு முன்னால் நிற்பதை நான் பார்த்தேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரும் பயப்படுகிறார்கள், ஆனால் இந்த மனித சமூகம் மட்டும்தான் ரப்புக்கு பயப்படுவதில்லை. எந்த பாவத்தை செய்தாலும் ஒரு இறைநேசர் தான் சொல்லுவார், பாவம் செய்யணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற சாப்பாடு தண்ணீர் எந்த வாழ்வாதாரத்தையும் நீ பயன்படுத்தக்கூடாது. ஏன்? அவனுடைய சாப்பாடு, அவனுடைய உணவு, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய காற்று, அவனுடைய மூச்சு எல்லாவற்றையும் அதை நீ பயன்படுத்தி விட்டு அவனுக்கு எதிராகவே நீ பாவம் செய்கிறாய் என்று சொன்னால் நீ எப்பேற்பட்ட ஆள்? நீ பாவம் செய்வதாக முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடத்தை விட்டு வெளியே போய்விடு. எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம், அப்புறம் ஏன் பாவம் செய்கிற? அவன் உனக்கு வழங்கிய இடத்தில் இருந்து கொண்டு அவனுக்கே ஏன் மாறு செய்வதற்கு நீ நினைக்கிறாய்? கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வாதாரங்கள் கேள்வி கணக்கு உள்ளாக்கப்படும். எனவே இறையச்சத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை மட்டும்தான் துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையும். இறையச்சம் இல்லாத வாழ்க்கை, இறையச்சம் என்பது ஒன்றுமில்லை. நமக்கு கல்வியில் தக்குவா இருக்குதா இல்லையான்னு நாம் பரிசோதித்து பார்ப்பதற்கு நம்மளுடைய தனிமை ஒன்று போதுமானது. ஒவ்வொருத்தரும் நாம் நினச்சி பார்க்கணும், தக்குவாங்கிறது விபச்சாரம் திருட்டு வட்டிங்கிறது அல்ல. புறம்பேச போகிறதா இருந்தால் அந்த நேரத்தில் பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் தக்குவா. நாம் என்னது பெரிய பெரிய பாவங்கள் செய்கிறதுக்கு முன்னால் நாம் அதை விட்டுட்டோம்னா பெரிய தக்குவாவுக்கு அது அர்த்தமல்ல. ஒரு முஃமினை பற்றி குறை பேச போகிறோம், இன்னொருத்தண்ட பேச போகிறோம், அந்த நேரத்தில் பயப்படுறோம், வேண்டாம். இவனுடைய குறையை நாம் இங்கே வெளிப்படுத்தினா 2 பேர் முன்னால் வெளிப்படுத்துகிறோம், நாளைக்கு அல்லாஹு தஆலா கோடிக்கணக்கான நபர்களுக்கு முன்னால் நம்ம குறையை வெளிப்படுத்தினா என்ன ஆகிறது? அமைதியாக இருந்துடுறான். ஒரு முஃமினுக்கு அநியாயம் செய்ய போகிறார், அமைதியாக இருந்தார். புறம் பேச போகிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. பொய் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய பயம். ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய பயம். ஒரு இசையை கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய பயம். எதை பற்றி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இது ரப்புக்கு விருப்பமானதா இல்லையா என்பதை யோசித்து அந்த காரியத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு பெயர்தான் இறையச்சம். இறையச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் மௌத்து, நல்ல மௌத்து நடக்கும். அவர்கள் மட்டும்தான் ஆகிரத்திலே பயமில்லாமல் சுற்றி கொண்டிருக்க முடியும் என்கிற இந்த குர்ஆனுடைய வசனத்தை மிகுந்த கவனத்தோடு நாம் கவனிக்க வேண்டும். ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சமுள்ள வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.